இந்த ISO 45000 ஸ்டாண்டர்டை நீங்கள் உங்களோட ஆர்கனைசேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பட்சத்தில் உங்களுடைய தொழிற்சாலைகள்லையும் சரி உங்களுடைய வேலை இடங்கள்லையும் சரி நீங்கள் விபத்துக்களை தவிர்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் விலை மதிக்க முடியாத உயிர்கள் காப்பாற்றப்படும். இந்த ISO 45001 சர்டிஃபிகேட்டை எந்த வகையான நிறுவனங்கள் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ், மைனிங் இண்டஸ்ட்ரீஸ், ஹெல்த் கேர் ஆர்கனைசேஷன், சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ISO 45001 சர்டிஃபிகேஷனை ஒரு சிறு குறு நிறுவனம், ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரியுங்களா? வணக்கம். இந்தியாவில் மட்டுமே ஒவ்வொரு வருடமும் 10,000த்திற்கும் மேற்பட்ட ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ஸ்னால உயிரிழக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்லாயிரக்கணக்கான இந்த தொழிற்சாலை ஊழியர்கள் தொழிற்சாலையில் நடக்கக்கூடிய விபத்துக்கள்னால கை கால்களை இழக்கிறாங்க. இந்த தொழிற்சாலை விபத்துக்களை தடுக்கிறதுக்காகவும் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சேஃப்டி மெஷர்ஸை அதிகரிக்கிறதுக்காகவும் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தான் ISO 45001 அப்படின்ற ISO ஸ்டாண்டர்ட். இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா ISO 45001 என்ன, இது எடுக்கிறதுனால என்ன பயன், இந்த ISO 45001 சர்டிஃபிகேஷன் எப்படி வாங்குறது, இது அத்தனையுமே ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ன, லைசன்சஸ் என்ன, அது எப்படி வாங்குறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன, இது அத்தனை பற்றியும் டீட்டெயில்டாக ஒரு PDF டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த PDF டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த PDF டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். முதல்ல ISO அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. ISO இதோடைய விரிவாக்கம் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய கம்பெனி நல்ல ஒரு தரமான கம்பெனியாக இருக்குது, உங்களுடைய கம்பெனியில் வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாருமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர்ஸாக இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய நிறுவனம் இந்த ISO சான்றிதழ் வாங்குறதுக்கு தகுதியான நிறுவனமாக இருக்கும். ஸோ இந்த ISO அப்படின்றது உங்களுடைய நிறுவனத்துடைய தரத்தை உறுதி செய்யும் வகையில் கொடுக்கக்கூடிய ஒரு தரச்சான்றிதழ். இந்த ISOவில் நிறைய தரச்சான்றிதழ்கள் இருக்குங்க. உதாரணத்துக்கு உங்களோட ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் ஸ்டாண்டர்ட் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் ISO 9001 2015 சான்றிதழ் வாங்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ஆர்கனைசேஷன் அப்படின்றது என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்னா 14001 அப்படின்ற சர்டிஃபிகேட் வாங்கலாம். அதே மாதிரி உங்களுடைய நிறுவனம் ஒரு உணவு சார்ந்த நிறுவனமாக இருக்குது, உணவு உற்பத்தியில் ஈடுபடுறீங்க அப்படி இருந்தால் நீங்கள் ISO 22001 அப்படின்றது வாங்கலாம். ஸோ இது உங்களுடைய நிறுவனத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய உணவு அத்தனையுமே நல்ல தரமான உணவாக இருக்கும் அப்படின்றத உறுதி செய்யும் வகையில் இந்த சர்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தரச்சான்றிதழ் தாங்க. ISOன்றதே உங்களுடைய ஆர்கனைசேஷன் தரமான ஆர்கனைசேஷனாக இருக்குன்னா உங்களுக்கு இந்த ISO சர்டிஃபிகேஷன் அப்படின்றது கிடைக்கும். இந்த வகையில் ISO 45001 அதாவது ISO 45001 அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குது. இதுவுமே ஒரு இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட். ஸோ இதோடைய பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதன்படி ஒரு வேலை இடத்துலையோ இல்லை தொழிற்சாலைகள்லையோ வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய பாதுகாப்பு தன்மையை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு இந்த ஸ்டாண்டர்ட் சொல்லுது. இந்த ISO 45000 ஸ்டாண்டர்டை நீங்கள் உங்களோட ஆர்கனைசேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பட்சத்தில் உங்களுடைய தொழிற்சாலைகள்லையும் சரி உங்களுடைய வேலை இடங்கள்லையும் சரி நீங்கள் விபத்துக்களை தவிர்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் விலை மதிக்க முடியாத உயிர்கள் காப்பாற்றப்படும். இந்த ஸ்டாண்டர்டில் எல்லா வகை நிறுவனங்களுக்கும் பொருந்தும் வகையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் விபத்துக்களை தடுக்கிறதுக்கான ப்ராக்டிக்கலான சொல்யூஷன்ஸை சொல்லியிருக்காங்க. இந்த ISO 45001 சர்டிஃபிகேட்டை எந்த வகையான நிறுவனங்கள் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ், மைனிங் இண்டஸ்ட்ரீஸ், ஹெல்த் கேர் ஆர்கனைசேஷன், அது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த மாதிரியான எல்லா வகை நிறுவனங்களுமே வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வெறும் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது, சிறு குறு நிறுவனங்களுமே இந்த ISO 45001 ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்க முடியும். சரிங்க, இந்த ISO 45001 சர்டிஃபிகேஷனை ஒரு சிறு குறு நிறுவனம், ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரியுங்களா? முதல் பெனிஃபிட், வேலை இடங்களில் விபத்துக்களில் தவிர்க்க முடியுங்க. ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன், உங்களோட கம்பெனியில் ஒரு 4-5 ஒர்க்கர்ஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க, ரொம்ப சின்ன கம்பெனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு விபத்து ஏற்படுது அப்படின்ற பட்சத்தில் அடுத்து வரக்கூடிய கான்சிக்வன்சஸ் ரொம்பவே பெருசாக இருக்கும். ஒருத்தர் உயிர் இழந்துட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவர் காம்பன்சேஷன் பே பண்ண வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலை நேரத்தில் வேலை பாதிக்கப்படும், ப்ரொடக்ஷன் நிற்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கான்சிக்வன்சஸ் சந்திக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இதில் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தனையுமே நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளால் விபத்துக்களை தவிர்க்க முடியும். ரெண்டாவது, ப்ரொடக்டிவிட்டி அதிகரிக்குங்க.
ப்ரொடக்டிவிட்டி எப்படி அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வேலை இடத்துல பாதுகாப்பு தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தொழிலாளர்களுமே தைரியமாக வேலை செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் அடிக்கடி உங்களுடைய மிஷினரிஸை ப்ராப்பராக கேலிப்ரேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட தொழிற்சாலைகளில் இருக்கக்கூடிய இயந்திரங்கள் அத்தனையும் ஒழுங்காக சீராக வேலை செய்யுது அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ரொடக்டிவிட்டி அதிகரிக்கும் இல்லைங்களா? இது ரெண்டாவது பெனிஃபிட். மூணாவது விஷயம், காஸ்ட் ரெடியூஸ் ஆகும். எப்படி காஸ்ட் ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஆர்கனைசேஷனில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, யாரோ ஒருத்தருக்கு கை கால் போகுது அப்படின்னா கூட உடனடியாக உங்களோட ப்ரொடக்டிவிட்டி ஸ்டாப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் காம்பன்சேஷன் பே பண்ண வேண்டியிருக்கும். அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக வேலைகள் தடைப்படும். உங்களோட மிஷினரியுமே திருப்பியும் நீங்கள் வந்து அதை ரீவொர்க் பண்ணி அதுக்கப்புறமா தான் அந்த மிஷினை வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஒரு சிறு விபத்து நடந்தால் கூட. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காஸ்ட் அப்படின்றதுமே ரெடியூஸ் ஆகும் இல்லையா? நாலாவது விஷயம், பாசிட்டிவ் இமேஜ். உங்களோட எம்ப்ளாயீஸ் மத்தியில் உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு ஏற்படுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அவங்களோட உயிருக்கு மதிப்பு கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எதுவும் ஆக்சிடென்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கிறீங்க. அப்படின்னும் போது கம்பெனி நம்ம மேலே இவ்வளோ அக்கறை காமிக்கிறாங்கப்பா, நல்ல கம்பெனியாக இருக்குது அப்படின்ற மாதிரி உங்கள் மேலே ஒரு பாசிட்டிவ் இமேஜ் அதிகரிக்கும். அடுத்து அஞ்சாவது விஷயம், எம்ப்ளாயீஸ் மத்தியில் மட்டும் கிடையாது, காம்படிட்டர்ஸ் மத்தியிலையும் கஸ்டமர்ஸ் மத்தியிலையுமே உங்களோட மதிப்பு அப்படின்றது கூடும். இந்த 45,001 சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னாலே இது நல்ல ஒரு கம்பெனிப்பா, இவங்க வந்து நல்ல ஒரு ஸ்டாண்டர்டோட கம்பெனியை உருவாக்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிராண்ட் வேல்யூ அப்படின்றது உங்கள் கம்பெனிக்கு கிடைக்கும். கடைசியாக ஆறாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்றது என்னங்க? இப்போது ஒரு கம்பெனியில் ஒரு தொழிலாளர் வேலை செய்கிறாரு, அவருக்கு ஒரு சின்ன ஆபத்து ஏற்படுது அப்படின்னும் பொழுது அது அவரை மட்டும் பாதிக்காது இல்லைங்களா? அவர் சார்ந்த குடும்பத்தை பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய உறவினர்களை பாதிக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய கம்யூனிட்டியே இது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ ஒரு உயிரை காப்பாற்றும் பட்சத்தில் நம்ம ஒரு சமுதாயத்தையே காப்பாற்றுறோம். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்ம கட்டாயம் இந்த ISO 45001 சர்டிஃபிகேஷன் அப்படின்றத நம்ம ஆர்கனைசேஷனுக்காக வாங்கணுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ மூலிமா ISO 45001 என்ன, இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள்லாம் என்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இந்த சர்டிஃபிகேஷன் பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்சியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.